ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாமே இந்த பன்னீர் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடைகள்லாம் எப்பயுமே பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதில் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டிப்ஸ் எல்லாம் தெரியும். ரொம்ப அருமையாக டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி செஞ்சுட்டு நம்ம இந்த சைடு செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 சப்பாத்தி சேர்த்து சாப்பிடுவாங்க பசங்க. தோசைக்கும் இது ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் இல்லைன்னாலும் நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம். நல்லா இந்த நெய் நல்லா உருகி வரட்டும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இந்த சர்க்கரை லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகும்போது நீங்கள் ஆனியனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த சர்க்கரை லைட்டாக உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். கிரேவி சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு கிரேவி கலர் நல்லா ரெட் கலரில் வரும். அதனால தான் நம்ம சர்க்கரை போட்டிருக்கோம். நல்லா வெங்காயம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி அதை இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா நீங்கள் தக்காளியை கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த தோல் வேகாமல் அப்படியே தனித்தனியாக இருக்கும். இந்த கிரேவிக்கு அது நல்லா இருக்காது. அதனால் நான் நல்லா நைஸாக அரைச்சி அதை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா தக்காளி கொதிக்கட்டும். கூடவே நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா இந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். கூடவே நான் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். கரம் மசாலா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. நான் ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக போடுறேன். நல்லா வதக்கி விட்டு பாருங்கள், கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சைடில் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பன்னீர் இதில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பீஸ் எடுத்து வச்சுருங்க. பன்னீரை நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு போடுறதுனாலும் ஓகே. நான் இன்றைக்கி அப்படியே கட் பண்ணி போட்டுட்டேன். பாக்கெட்லேருந்து பன்னீரை கட் பண்ணி எடுக்கும்போதே நீங்கள் தண்ணியில் ஒரு தடவை கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டு நல்லா கொதித்து வரட்டும். ஏன்னா அந்த பன்னீர் வேகும் போதே உங்களுக்கு அந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் சைடில் பிரிஞ்சு வருது. கரெக்டாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் முந்திரி பருப்பு நான் ஏற்கனவே ஒரு 10 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன் தண்ணியில் ஒரு 10 நிமிஷமாக. அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 பீஸ் பன்னீரும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இது ரொம்ப சூப்பரான டிப்ஸு. கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா. ஸோ முந்திரி பருப்பும் கொஞ்சம் பன்னீரும் எடுத்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ரிச் ஃபுட்டு. நீங்கள் கொலஸ்ட்ரால் ஃபேட்டெல்லாம் அதிகமாக இருந்தால் தயவு செஞ்சு இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, சாப்பிட வேண்டாம். ஆனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது கொடுக்கலாம். பன்னீர் கிரேவி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியும் கூட. வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு சப்பாத்தி இல்லை 2 சப்பாத்தி சேர்த்து சாப்பிடுவாங்க. ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு இதை சாப்பிட வேண்டாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். கடைசியாக நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பச்சை மிளகாயை எடுத்துருங்க. நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். சப்பாத்தியோட இந்த பன்னீர் கிரேவியை சர்வ் பண்ணலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எந்த வீடியோ புதுசாக போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பன்னீர் கிரேவி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு ஹெல்த்தியான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.